ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இன்றைக்கி ஒரு சிக்கன் ரோலும் சமோசாவும் செய்யலாம். சிக்கன் ரோலு இது நான் இந்த சீட் நானே தான் வீட்டில் செஞ்சேன். ஓரளவுக்கு வந்திருக்குது. இனி பழக நல்லா வந்துரும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு செஞ்சு வச்சுருக்கிறேன். இது சமோசா சீட்டும் செஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி தான். இப்போ நம்ம எப்படி என்னென்ன போட்டு எப்படி செய்யலாங்கிறத நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறேன். நான் சிக்கனை எடுத்து சின்ன சின்ன பீஸாக எடுத்து வெட்டி கழுவி எடுத்துட்டு இதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தந்தூரி சிக்கனு, உப்பு இதெல்லாம் போட்டு அரை மணி நேரத்துக்கு முந்தையே நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நான் வச்சுருக்கிறேன். இந்த சிக்கனை இதில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் கொஞ்சம் காயட்டும். காய்ஞ்சதும் நம்ம இதில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ வேண்டாலும் சேர்த்துக்கலாம், 1/2 கிலோ வேண்டாலும் சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ நம்ம இஷ்டம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் இதுக்கு நல்லா மசாலா போட்டு நம்ம பெசரி எடுத்து வச்சுட்டு நம்ம பொரிச்சா தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும். ஏன்னா உடனே போட்டு கிளறிட்டோம்னா அந்த மசாலாலாம் வெளியே வந்துடும். அப்புறமேல் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். நல்லா பாருங்கள், வெந்து வருது. நம்ம நல்லா இது பொரிச்சு எடுத்தால் தான், சேவ் கலரில் நல்லா பொரிச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். கலர் வேண்டாம், கலர் நம்ம சேர்த்துக்கலாம். வேணாண்டா நம்ம இப்படியே வச்சுக்கலாம். இது இப்படி பொரிஞ்சு வரட்டும். நல்லா கொஞ்சம் ரெட் கலரில் வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா அந்த மசாலாலாம் அதிலே பிடிச்சி நல்லா இதாக அருமையாக இருக்கும். இது பொரிஞ்சு வரட்டும் கொஞ்சம் நேரம். நான் பச்சை பட்டாணி, காஞ்ச பட்டாணி தான் இருந்துச்சு. அதை எடுத்து நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு 2 மணி நேரம், நான் 3 மணி நேரம் ஊற வச்சேன். சுடுதண்ணி ஊற்றி தான் ஊற வச்சேன். ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இதில் உருளைக்கிழங்கு பட்டிருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு நான் இந்த மாதிரி எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். இதையும் நாம் மேஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதுலேயே நான் காய்கறியெல்லாம் வதக்கலாண்டா. இது அலுமினி பாத்திரனால அடி பிடிச்சிடும். அதனால நான் வேறு பாத்திரம் வச்சுக்கிறேன். இந்த எண்ணெயை இதில் நான் இது பண்ணிக்கிறேன். இப்படிலாம் பண்ணேன்டா வீடியோ போயிடும். நான் அந்த சிக்கன் பொரிச்ச ஆயிலும் இதில் வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் இருக்கும். அந்த அளவுக்கு தான் வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் ஒரு 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதிலே கொத்தமல்லி தலையும் சன்னமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுக்கலாம். இது வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் கொஞ்சம் குறைவாக சேர்த்துறேன். ஏன்னா சிக்கனில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நான் பெதறி வச்சதுனால கொஞ்சம் கம்மியாகவே நான் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் கேரட்டு, பீன்ஸு அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்படி பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 2 கேரட் போட்டிருக்கிறேன். ஒரு 10 பீன்ஸ் இருக்கும், அது போட்டிருக்கேன். போட்டு அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னும் பொடியாக நறுக்க முடிஞ்சுன்னா நறுக்கிக்கோங்க. என்னால் முடிஞ்சது இதுதான். இது போட்டு நல்லா கிளறி கொடுக்கலாம் கொஞ்சம் நேரம். இப்போ கேரட்டு, பீன்ஸ் போட்டு ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. ரொம்ப நல்லா வதங்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஆயிலில் போட்டு இது பண்ணுறதுனால நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கும் உப்பு போட்டிருக்கேன். அதனால் நம்ம பார்த்து ஓரளவுக்கு இந்த காய்கறிக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சேர்த்துறேன். நான் சேர்த்துட்டு இதில் நம்ம தேவையான மசாலாலாம் இதில் சேர்த்திடலாம். இதில் தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், இது தந்தூரி சிக்கன் பொடி. தந்தூரி சிக்கன் பொடி ஏன் போடுறேன்டா, அது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. அதனால தான் இந்த பொடியை நான் இதில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் போட்டு நான் நல்லா கிளறி கொடுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு நல்லா இப்படி மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கணும். இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கு நம்ம இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது 2 கிழங்கு. தீ சிம்மில் வச்சுக்கோங்க. இது அதிகமாக வச்சுங்கண்டாக்கா அடியில் எல்லாம் இது காய்கறியெல்லாம் அப்படியே பிடிச்சிரும். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சேர்த்திட்டேன். அது கூட
இந்த வேக வச்ச எடுத்த பட்டாணியை நான் இதோட சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதெல்லாம் நல்லா கலந்து கொடுக்கலாம். நம்ம இதெல்லாம் நல்லா கலந்துட்டேன். இப்போ நம்ம வறுத்து வச்ச இந்த சிக்கனை இதோட நம்ம சேர்த்திக்கலாம். சிக்கன் எவ்வளோ சேர்த்துறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் நெஞ்சம் ஆயில் இருந்தால் அதையும் வடித்து விட்டுறலாம். இதே சேர்த்திட்டு நம்ம இது கூட வந்து சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றலாம். கொஞ்சமாக ஊற்றுங்க, நிறைய வேணாம். சிலருக்கு பிடிக்காது, கேட்டுட்டு செய்யுங்க. இதிலே வந்து வினிகர் வந்து ஒரு மூடி ஊற்றிக்கிறேன். ஏன் வினிகர் ஊற்றிக்கிறேன்னா, நாம் மீதியாகி ஸ்டோர் பண்ணி வச்சோம்னாக்கா அது கெடாமல் இருக்கும். அதனால தான் வினிகர் ஊற்றிக்கலாம். ஸ்டோர் பண்ணுறது வந்து ஃப்ரிட்ஜில் கீழே வைக்கக்கூடாது, நம்ம ஃப்ரிட்ஜரில் வைக்கணும். அப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கும். இப்போ அது கூட டொமேட்டோ கெச்சப் வந்து அதுவும் ஒரு ஸ்பூன் நான் ஊற்றிக்கிறேன். தீ சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் நம்ம செய்யணும். டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ இதெல்லாம் நான் கலந்து கொடுத்துட்றேன். பாருங்கள், இப்படி நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம தீ கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். அதிகப்படுத்திட்டு நம்ம கலந்து கொடுத்துட்டு இதை ஆற வச்சுக்கலாம். உப்பு பத்தலைண்டா இந்த சமயத்தில் உப்பு சேர்த்திக்கோங்க. காரம் பத்தலைண்டாலும் மிளகுத்தூளோ மிளகாத்தூளோ உங்களுக்கு தேவையான பொருளை நம்ம சேர்த்திக்கலாம். இது கலந்து கொடுத்தாச்சு, இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி தலை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம இதோட தூவிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், ஆறுனதும் பார்க்கலாம். ரோல் சீட் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ரோல் சீட்டை இப்படி போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மசாலாலாம் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மசாலாவை நம்ம இதோடு நம்ம வச்சுக்கலாம். நம்ம கிராஸாக வச்சுட்டு நம்ம போட்டோம்னாக்கா நல்லா ஈஸியாக இருக்கும். நேர்பாகமாக சுற்றுறதோட கிராஸாக வச்சு ஊற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். அதனால் வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம். நம்ம நம்ம கிராஸாக வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு நல்லா சமப்படுத்திக்கோங்க. படுத்திக்கிட்டு இந்த கீழ் சீட்டை வந்து நம்ம எடுத்து இதை நம்ம நல்லா இப்படி டைட்டாக இப்படி சுற்றிக்கலாம். ஒரு சுற்றிட்டு நம்ம இந்த சைடில் இருக்கிறத வந்து இந்த பக்கம் சுற்றிக்கலாம். நம்ம இந்த சைடில் இருக்கிறதும் அதே மாதிரி நம்ம சுற்றிக்கலாம். சுற்றிட்டு மிச்சம் இருக்கிற பகுதிக்கு வந்து நாம் இந்த இது வந்து மைதா மாவு வந்து இப்போ கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த மைதா மாவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா தடவிக்கங்க. இல்லாட்டி பிரிஞ்சு எல்லாம் மசாலாலாம் வெளியே வந்துடும். அதனால் நம்ம பார்த்து கவனமாக இதை தடவணும். தடவிட்டு நம்ம இதை சுற்றிக்கலாம். டைட்டாகவே சுற்றணும், அப்போ தான் வந்து நிற்கும். இல்லாட்டி பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி சுற்றி எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக சுற்றியாச்சு. பாருங்கள் எப்படி வந்துருக்குதுன்ட்டு. இதே மாதிரி நம்ம எல்லாம் சுற்றி எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் நான். இதுக்கு இதே மாதிரி மசாலா உள்ளே வச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் நம்ம மடித்து விட்டுக்கலாம். நல்லா மடித்து விட்டுக்கிட்டு நம்ம வந்து இதே மாதிரி வந்து இந்த இதை வந்து மைதா மாவு பேஸ்ட்டை வந்து நல்லா தடவி எடுத்துக்கலாம். நம்ம தடவி எடுத்துகிட்டு ரோல் பண்ணிக்கணும். நான் இது மாதிரி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். 4 இது ரோல் தான் நான் போடுறேன். மிச்சத்தை வந்து நான் சமோசாவை போட போகிறேன். பாருங்கள், சமோசா சீட் எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். நம்ம மடிச்சுக்கிட்டு அதை வந்து திருப்பிட்டு இப்படி இன்னொரு தடவை இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். நம்ம மடிச்சுட்டு இப்படி கையில் நம்ம பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இதில் வந்து நம்ம வந்து மசாலாலாம் நம்ம உள்ளே சேர்த்தலாம். இதில் தேவையான அளவுக்கு மசாலா நம்ம எடுத்து ஸ்பூனில் வைக்க முடிஞ்சவங்க வைங்க. இல்லைண்டாக்கா நம்ம கரண்டியில் கையில் எடுத்து வைக்கிறவங்க வைங்க. எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த மைதா மாவை வந்து நம்ம இப்படி தடவி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மைதா மாவு தடவிட்டு நான் இப்படியே இது ரோல் பண்ணிக்கிறேன். இப்படியே மடிச்சுக்கிறேன். இந்த கேப் இல்லாமல் நம்ம மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். 4 ரோல் இது பண்ணிட்டேனுங்க. பாரு, இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். வந்து கொஞ்சம் காஞ்சிருச்சு ஃபேன் காற்றுனால. ஃபேனில் வைக்காதீங்க.
நம்ம தனியாக எடுத்துகிட்டு தனியாக அப்படி உடனுக்குடனே நம்ம வந்து உள்ள ஸ்டப்பிங் வச்சு நம்ம இது பண்ணோம். இப்போ சமோசாவும் இந்த மாதிரி செஞ்சு நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஆயில் காயட்டும். ஆயில் வச்சுருக்கிறேன் ஒரு வானலியில். அது காயட்டும். காஞ்சதும் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். நல்லா தெரியுதா? இப்போ ஆயில் காஞ்சிருச்சுங்க. நான் வந்து இந்த ரோலை போட்டுக்கிறேன். சிக்கன் ரோல். நம்ம ஆயில் காஞ்சதும் மீடியமில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹையில் வேணாம். மீடியமில் வச்சா தான் உள்ளே எல்லாம் வெந்து வரும் நல்லா மாவு. அதனால் வந்து நான் இதை போட்டு நான் இது செஞ்சுக்கிறேன். நாலே ஒன்றா போட்டுறேன் நான். மீடியமில் வச்சுட்டு இது பொரிச்சு எடுக்கலாம். கொஞ்சம் வெந்த பிறகு தான் நம்ம திருப்பணும். இப்போ திருப்பக்கூடாது. கொஞ்சம் வேகட்டும். இப்போ ஒவ்வொன்றா லேசாக திருப்பி கொடுத்துக்கலாம். லேசாக செவந்ததும் இந்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இந்த ரோல் பண்ணும்போது நல்லா மாவு வந்து மைதா மாவு கரைச்சி வச்சுருக்க மாவை நல்லா எல்லா பக்கம் ஓப்பன் இல்லாமல் நம்ம தடவிக்கணும். இல்லைண்டா என்ன ஆகும், அதுக்குள்ளே வந்து ஆயில் போயிடும். அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி மாவு நல்லா தடவிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு தான் நம்ம பொரிக்கிறதுக்கு சேர்த்தணும். இல்லாட்டி அது வந்து இதாகும். இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இது வெளியே எடுத்த பிறகு உங்களுக்கு மொறுமொறுப்பு தன்மை இல்லைண்டா எல்லாம் பொரிச்சு எடுத்த பிறகு மறுபடியும் ஒரு தடவை ஆயிலில் போட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி நான் 2 பக்கமும் திருப்பி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு செம சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆனாலும் நல்லா வந்து மொறுமொறுப்பு தன்மையாக இருக்கும். அந்த மாதிரி செய்யுங்க. இப்போ இது எனக்கு மொறுமொறுன்னு தான் வந்திருக்குது. அப்படி சில சமயம் வராது. சிலருக்கு மாவு லூஸாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வராது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த மாதிரி செய்யுங்க. இப்போ இதை நம்ம எடுத்து எண்ணெய் வடிட்டோம். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. கிண்ணத்து மேலே இதை எடுத்து வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இப்போ நான் சமோசா போட்டுக்கிறேன். பொறுமையாக போடுங்க. கையில் இதாகிட போகுது. பார்த்து பொறுமையாக போட்டுட்டு ரொம்ப அதிகமாக போட வேணால் திருப்ப முடிய மாட்டேங்குது. நான் 3 போட்டுக்கிறேன். பாருங்கள், இது வெந்துருச்சு. சமோசா இதையும் எடுத்துட்றேன். எடுத்துகிட்டு இன்னொரு பேட்ச் இருக்குது, அதையும் போட்டு எடுத்துட்றேன். அது என் பேத்தி செஞ்சது. அதனால் வந்து அது தனியாக எடுத்து கொடுக்குது அந்த பொண்ணு. அதனால் அதை போட்டேன் நான். வந்து வேகட்டும். இது அவ்வளோதானே. பாருங்கள், எல்லாம் எடுத்துட்டேன். அவ்வளோதான். நான் இதை எடுத்து எண்ணெய் வடிய விட்டுட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாம் சுட்டு எடுத்துட்டேன். அவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது. அவ்வளோ இதாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கையில் தொட்டாவே போதும், பொறுன்னு நல்லா பொரிஞ்சு வருது. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.